அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஜோதிடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணியிருக்கேன். அத நான் இந்த பதிவுல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஜோதிடத்தை கண்டுபிடித்த சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், பரம்பொருள் கிட்ட இருந்து கண்டுபிடிச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற பாயிண்ட கண்டிப்பா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புக்ல எழுதியிருப்பாங்க. ஆனா அது அப்படியே கிராஸ் பண்ணி வரல. இத்தனை வருடங்கள் கிராஸ் பண்ணி வரல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருக்கோம், இல்ல தொலைஞ்சிட்டு இருக்கோம், இல்ல எரிஞ்சிட்டு இருக்கோம், இல்ல கரையான் கரிச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சம்பவத்தால அந்த பாயிண்ட், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆகி வரல. இது ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்கும் போது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் ஏற்படுது. அந்த ஜாதகருக்கு பெனிஃபிட்ஸ் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மனிதனுக்கு கெட்ட சம்பவங்கள் நடக்காம அவர் தப்பிக்கிறார். அந்த மனிதனுக்கு மோசமான சம்பவங்கள், அவமானம், கேவலமான விஷயங்கள் அவர் வாழ்க்கையில நடக்காம அவர் எஸ்கேப் ஆகுறார். அப்படி ஒரு பாயிண்ட நான் நிறைய பேருக்கு ஜாதகம் பாக்குறோம்ல, நிறைய பணக்காரங்களை பாக்குறோம், கஷ்டப்படுறவங்கள பாக்குறோம், எல்லா தரப்பு மக்களையும் பாக்குறோம்ல. அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப நாளா என் கண்ணில் பட்டுனே இருந்தது. இப்படி இந்த பாயிண்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கே, இந்த பாயிண்ட் தலையெழுத்த மாத்திரா மாதிரி இருக்கேன்னு நான் நோட்டபிள் பண்ணி இதை இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல எல்லாம் கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனா இதை ஒரு டாபிக்கா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். முன்னாடி இருக்கிற வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். நீங்க எல்லா வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, உங்கள் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து ராசி கட்டத்துல இணைந்து 15-20 டிகிரிக்குள்ள இணைந்து ஒரு சுபகிரகத்தோடைய பார்வையில பலமான ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய யோகமாக செயல்படுது. இந்த காம்பினேஷன் அந்த மனிதனை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுது. அந்த மனிதனுக்கு நல்ல பணத்தை கொடுக்குது, நல்ல வாழ்க்கையை தருது, நல்ல வளர்ச்சியை தருது. ஒரு பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கட்டும், இல்ல வசதியான குடும்பத்துல பிறக்கட்டும், ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை அவங்களுக்கு தருது. இது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். இதை யோகம்னு சொல்றதா, இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான காம்பினேஷன் சொல்றதான்லாம் எனக்கு தெரியல. இதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் காணாம போயிருக்கு. நான் இப்போ ஜோதிடத்துல நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துன்னு இருக்கும் போது இது ரிப்பீட்டடா கண்ணில் பட்டதால உங்களுக்கும் சொல்றேன். இதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ராசி கட்டத்தில் சேர்ந்து பலமாக இருந்தால், அதுவும் சுபகிரகங்களோட என்னென்ன ஸ்டெப்பு நான் சொல்றேன், அதுவும் பலமாக இருந்து சுபகிரகங்களுடைய பார்வையில இருந்து இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதுவும் இருந்தால் அந்த மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியல. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, அவருடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இது நிறைய பேருக்கு அவங்க ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளாகவும் இருக்கிறாங்க, அரசியல்லையும் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரங்களாகவும் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வீடு வாகனம் வாங்கி நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மோசமான சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. டைவர்ஸ், பெரிய கடன்ல போய் மாற்றுறது, பெரிய தோல்விகளை சம்பாதிக்கிறது, யாராச்சும் பெருசா அவங்களை ஏமாத்திட்டு போயிடுறது. முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். இப்பேற்பட்ட நபர்களுக்கு உயிர்கொல்லி நோய்கள் வருவதில்லை. இப்பேற்பட்ட நபர்களுக்கு தற்கொலை எண்ணம் வருவதில்லை. இப்பேற்பட்ட நபர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் பாக்குறதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷனா இது இருக்கு. ஆனா இது பவர்ஃபுல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும். அதனால்தான் சொல்லும் போதே சொன்னேன், இந்த காம்பினேஷன் லக்னாதிபதி ராசி அதிபதி 15-20 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கணும். அதுவும் 10 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தால் பிரமாதம், 5 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தால் அற்புதம். லக்னாதிபதி என்பவர் மிகவும் முக்கியமானவர், நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய நபர். அடிக்கடி சொல்லுவேன், ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். லக்னாதிபதி வலு, அந்த மனிதனுடைய தலையெழுத்து, அவர் என்ன வாழ்க்கை வாழ போறாரு, அவர் என்ன சம்பாதிக்க போறாரு, அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பட போறாரு, அவர் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாரு, எல்லாம் அதுலதான் இருக்கு. லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்தின் தலைவன், உங்களுடைய கிரகம்,
உங்களுக்கே சொந்தமான ஒரு கிரகம். அவர் ரொம்ப முக்கியமானவர். ராசி, அதாவது லக்னாதிபதி என்பவர் ரைட் ஹேண்ட் சைடு கண்ணுன்னு வச்சுக்கோங்க. ராசி அதிபதி என்பவர் லெப்ட் ஹேண்ட் சைடு கண்ணு. வலது கண் இடது கண் ரெண்டையும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. வலது கை இடது கை, வலது கால் இடது கால், ரெண்டு பேரையும் நீங்க மிஸ்ஸே பண்ண முடியாது. ரைட்டா? ரெண்டு பேரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், 5ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும், 9ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும், ராசி அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஒருவேளை லக்னாதிபதி வலு இழந்து விட்டால் ராசிக்கு 5ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும், ராசிக்கு 9ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி, ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா அவருடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்? 7.5 சனியும் கெடுபலனை செய்யாது, அஷ்டமத்து சனியும் கெடுபலனை செய்யாது. 7.5 சனியில குதூகலமா இருக்கிறவங்க இப்பேற்பட்ட காம்பினேஷன்ல இருக்கிறவங்க தான். புரியுதுங்களா? இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பேசிக்கா என்ன கொடுப்பாங்கன்னா, லக்னாதிபதி ஃபுல் அண்ட் ஃபுல் பவர். அவர் எவ்வளவு பவர் வாங்குறாங்களோ நீங்க அவ்வளவு பவரா இந்த பூமியில இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குதா? நீங்க ஒரு ஜட்ஜா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு ஊர் தலைவரா இருக்கிறீங்களா? நீங்க ஒரு கவுன்சிலரா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா? உங்க லக்னாதிபதி நல்லா இருப்பார். ராசி அதிபதி என்ன வேலை செய்யறாருன்னா, அவர் ஒரு செயல் வீரர். ராசி அதிபதியும் உங்களுக்குன்னு ஒரு ராசி இருக்கும். அந்த ராசிக்கும் வானத்துல அந்த ராசி மண்டலம் இருக்கும். இப்போ நான் ஒரு ராசி, என்னோட ராசி வான் மண்டலத்துல இருக்கும். எனக்கும் அந்த ராசிக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒரு செகண்டும் என்கிட்ட இருந்து அங்க சிக்னல் போகுது, அங்க இருந்து எனக்கு சிக்னல் வருது. டிட்டோ இந்த மொபைல் போன் மாதிரி தான். இந்த போன் இருக்கு. இந்த போன்ல கனெக்ஷன் சேட்டலைட்டுக்கு போகுது, சர்வருக்கு போகுது. ஆனா இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு செகண்டும் 24 ஹவர்ஸ் இந்த போன் நம்ம கடையில இருந்து வாங்கி எப்ப ஆன் பண்றோமோ அதோட இந்த போன் எப்போ தன் செயல்பாட்டை இழக்கிறதோ அது வரைக்கும், உள்ள சிம் கார்டு இருக்கிற வரைக்கும் இந்த போனுக்கும் சர்வருக்கும் சேட்டலைட்டுக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னில இருந்து என்னோட ராசிக்கு 24 ஹவர்ஸும் கனெக்ஷன் இருக்கு. கண்ணுக்கு தெரியாது, ஒரு ஒயர் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அதனாலதான் என்னோட ராசிக்கு எப்போ 7.5 சனி வருதோ அந்த அவஸ்தைய நான் படுறேன். என்னோட ராசிக்கு எப்போ அஷ்டமத்து சனி வருதோ அந்த அவஸ்தைய நான் படுறேன். ஏன் ராசிக்கு எப்போ 3ஆம் இடத்துக்கு சனி போதோ அப்போ நான் ஜாலியா இருக்கேன். ஏன் ராசியை எப்போ குரு பாக்குறாரோ அப்ப நான் ஜாலியா இருக்கேன். ஏன் ராசிக்கு எப்போ குரு மறைகிறாரோ அப்ப நான் கஷ்டப்படுறேன். ஏன் ராசிக்கு எப்போ ராகு கேது பலமா இருக்காரோ அப்ப நான் ஜாலியா இருக்கேன். ஏன் ராசிக்கு எப்போ ராகு கேது பலவீனமா இருக்காங்களோ அப்ப நான் கஷ்டப்படுறேன். இதேதான் எல்லாருக்கும். இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் தலையெழுத்து. உங்க ராசிக்கும் வானத்துல இருக்கிற ஒரு இடத்துல உங்க ராசி இருக்கும். அதுக்கும் ஏகப்பட்ட உங்களுக்கும் அந்த ராசிக்கும் ஏகப்பட்ட சம்பந்தங்கள் இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாது. 24 ஹவர்ஸ் அந்த ராசி நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. வளர்பிறை, தேய்பிறை, நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே இதை சம்பந்தப்பட்டதுதான் இருக்கு. ஒரு செகண்டும் நீங்க இந்து மதத்தை நம்புறீங்களோ நவகிரகத்தை நம்புறீங்களா அதை பத்தி எல்லாம் இங்க கவலையே கிடையாது. 24 ஹவர்ஸ் நீங்க எந்த மதமா வேணா இருக்கலாம், நீங்க கிறிஸ்டினா இருக்கலாம், நீங்க முஸ்லீமா இருக்கலாம், உங்களுக்கும் உங்க ராசிக்கும் தொடர்பு இருக்கு 24 ஹவர்ஸ். அதனாலதான் உங்க ராசியை எப்போ சனி பகவான் கிராஸ் பண்ணும் போது உங்களுக்கு 7.5 சனி ஆகுது, நீங்க கஷ்டப்படுறீங்க. அங்க அடிச்சா இங்க வலிக்கும், அங்க சூப்பரா இருந்தா இங்கேயும் சூப்பரா இருக்கும். இதுதான் விஷயம். இப்பேற்பட்ட ராசிநாதனும் இப்பேற்பட்ட பவர் நிறைந்த லக்னநாதனும் ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல கேந்திரம் திரிகோணம் 1, 4, 7, 10 அமரும் போது பலமா இருப்பாங்க. திரிகோணம் 1, 5, 9 அமரும் போது பலமா இருப்பாங்க. முக்கியமா கேந்திர திரிகோணத்தை விட 10, 11 அமரும் போது ரொம்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. 10, 11 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருந்து
ஒரு குருவோட பார்வை அந்த ராசிநாதனுக்கும் லக்னநாதனுக்கும் கிடைக்கும் போது, ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை, முக்கியமா சுபகிரகங்களுடைய பார்வை தான் இங்க வேலை செய்யும். ஒரு சுக்கிரனோட பார்வை, ஒரு தனித்த புதனுடைய பார்வை, ஒரு வளர்பிறை சந்திரனுடைய பார்வை, ஒரு குருவோடைய பார்வை, ஒரு சந்திர அதியோகத்துல இருக்கிற பார்வை, இதெல்லாம் அந்த ராசிநாதனுக்கும் லக்னாதிபதிக்கும் கிடைக்கும் போது அந்த மனிதன் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார். அந்த மனிதன் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவார். அந்த மனிதன் மிகப்பெரிய மேன்மைகளை பெறுவார். நல்லா அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். சில பேர் கேட்பீங்க, சார் எனக்கு ராசிநாதன் லக்னநாதன் ஒன்னா இல்லை, ஆனா பாத்துக்கிறாங்க, அதுவும் பவர்ஃபுல் தான். என் ராசிநாதையும் என்னோட ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் குரு பாக்குறாரு. 5ஆம் பார்வையா லக்னாதிபதியை பாக்குறாரு, 7ஆம் பார்வையா ராசி அதிபதியை பாக்குறாரு. ஃபேண்டாஸ்டிக். அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதுவும் ஒரு பலத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் பாத்துக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு பார்வை, செவ்வாய்க்கு சில பார்வைகள் இருக்கு, சனிக்கு சில பார்வைகள் இருக்கு, குருக்கு சில பார்வைகள் இருக்கு, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கு. அவங்க அப்படியே டைரக்டா 7ல இருக்கும் போது பாத்துக்கிறாங்க. இப்ப புதனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். இப்போ புதன் உங்களுக்கு ராசி அதிபதியாக வந்து லக்னாதிபதி வேற ஒரு கிரகமாக இருந்தா அந்த கிரகம் டைரக்டா ஆப்போசிட்ல நின்னு பாத்துக்கிட்டாலும் அதுவும் ஒரு கன்ஜெக்ஷன் தான். சோ இது ஒன்னாய் அமர்ந்திருப்பது, கேந்திர திரிகோணம் 10-11 அமர்ந்திருப்பது இன்னும் சிறப்பு. இதுல இன்னொரு ஒரு பாயிண்டும் இருக்கு, நான் ஆட் பண்றேன், இன்னும் பலமா வருது. ஃபர்ஸ்ட் ராசி அதிபதி லக்னாதிபதி சேர்ந்திருப்பதே ஒரு பலம். அப்புறம் இவங்க 15 டிகிரி 20 டிகிரிக்குள்ள சேர்ந்திருப்பது 2வது பலம். 3வதாக கேந்திரத்துல இருப்பது, திரிகோணத்துல இருப்பது இன்னும் பலம். 4வதாக அந்த சேர்ந்து இருக்கிற ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரு சுபகிரகங்கள் பார்ப்பது இன்னும் பலம். 5வதாக ஒரு பலம் இருக்கு. என்ன பலம்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு இவரு எங்கன்னா போய் உக்காந்து இருப்பார். இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி எங்கன்னா போய் உக்காந்துன்னு இருப்பாங்க. அது கேந்திரத்துல இருக்கலாம், திரிகோணத்துல இருக்கலாம், மறைவு ஸ்தானத்துல இருக்கலாம். மறைவு ஸ்தானத்துல போய் உக்காடுறாங்கன்னா 100% சுபகிரகங்களுடைய சப்போர்ட் வேணும். சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவங்க சூப்பரா வேலை செய்வாங்க. இப்ப கேந்திரத்துல இருக்காங்க சார், ஆனா சுபகிரகத்தோட பார்வை இல்லை, இருந்தாலும் பலமா தான் இருக்காங்க. சரி, எனக்கு திரிகோணத்துல இருக்கிறாங்க, ஆனா சுபகிரகத்தோட பார்வையில இல்ல, அப்பவும் அவங்க பலமா தான் இருக்காங்க. சரிங்களா? கேந்திரத்துல ஃபர்ஸ்ட் அவங்க சேர்ந்து இருக்கிறதே பலம். 2வது அவங்க டிகிரி இணைந்து இருக்கிறது 2வது பலத்தை வாங்கிடுறீங்க. 3வது அவங்க கேந்திர திரிகோணத்துல இருக்கிறதே 3வது பலத்தை வாங்கிடுறீங்க. 4வது பலம் தான் சுபகிரகங்களோட சேர்ந்து பார்வையில இருப்பது, இல்ல சுபகிரகங்களோட சேர்ந்து இருப்பது, அது 4வது பலம். அது அந்த 4வது பலம் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம், ஃபர்ஸ்ட் 3லயே உங்களுக்கு பலம் கிடைச்சிரும். 5வதா ஒரு பலம் இருக்கு. என்னன்னா, இவங்க போய் எங்கன்னா உட்காந்துன்னு இருப்பாங்க. ராசியில எங்கேயோ 4ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ திரிகோணத்திலயோ 10லயோ 11லயோ 12லயோ எங்கன்னா உட்காந்துன்னு இருப்பாங்க. உட்காந்துன்னு இருக்கும் போது அந்த லக்னத்துக்கு அவங்க மறையாம இருக்கணும். இந்த ராசி அதிபதி இருக்காரு பாருங்க, அந்த ராசிக்கு அவர் மறையாம இருக்கணும். எங்கன்னா போய் உட்காரட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா மறைவு ஸ்தானத்துல உட்காராம, மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்தா சுபகிரகத்தோட பார்வை இருக்கணும். அது கம்பல்சரி பாயிண்ட். கேந்திர திரிகோண உபஜயஸ்தானத்துல உட்கார்ந்து அந்த லக்னத்துக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்க மறையாம இருக்கணும். இதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. மிதுன லக்னம், கும்பராசி, அந்த மிதுன லக்னத்துக்கு மறைவிடங்கள் என்ன? மிதுன லக்னத்துக்கு மறைவிடங்கள் என்ன? 6ஆம் இடம் விருச்சிகம், 8ஆம் இடம் மகரம், 12ஆம் இடம் ரிஷபம். இந்த இடத்துல உக்காந்தா அந்த லக்னத்துக்கு அவங்க மறைஞ்சிடுவாங்க. கரெக்டுங்களா? கும்பராசி, கும்பத்துக்கு 6ஆம் இடம் என்ன? கடகம். கும்பத்துக்கு 8ஆம் இடம் என்ன? கன்னி. கும்பத்துக்கு 12ஆம் இடம் என்ன? மகரம். இந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது. லக்னத்துக்கும் அந்த போய் உட்கார்றாங்கல்ல, அவங்க மறையக்கூடாது, ராசிக்கும் மறையக்கூடாது. சார் எனக்கு ராசிக்கு மறையல,
லக்னத்துக்கு மறைஞ்சிடுச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. சரி, எனக்கு வந்து லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல இருக்கு, ஆனா ராசிக்கு மறைஞ்சிருக்கு, கொஞ்சம் தான் பாயிண்ட் வந்து கம்மியாகுது. அதனால அது பெரிய குறை கிடையாது. ஆனால் நான் சொன்ன இந்த 5 பாயிண்டும் இருக்கிறவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. இது வந்து ஃபுல் பவர், 100 மார்க்ஸ் ஃபுல்லா இந்த கிரக நிலை ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயங்க. அந்த லக்னத்திற்கும் அந்த உட்காந்துன்னு இருக்காங்கல்ல, 2 கிரகம் சேர்ந்து உட்காந்துன்னு இருக்காங்கல்ல, அந்த லக்னத்துக்கும் மறையாமல் 6, 8, 12 மறையாம, ராசிக்கும் 6, 8, 12 மறையாம சில இடங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரியே மிதுன லக்னம், கும்ப ராசி 2ல உட்காந்தா, லக்னத்துக்கு 2ல கடகத்துல உட்காந்தா ராசிக்கு மறைவாங்க, கரெக்டா? ஆனா 3ல உட்காந்தா மறைய மாட்டாங்க, லக்னத்துக்கும் மறைய மாட்டாங்க, ராசிக்கும் மறைய மாட்டாங்க. மூன்றாம் இத வந்து மறைவு ஸ்தானமா நீங்க எடுக்க வேண்டாம். 6, 8, 12 தான் மறைவு ஸ்தானம். 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு உட்காந்தா ராசிக்கு மறைவாங்க, கரெக்டுங்களா? கும்பத்துக்கு 8ல மறைவாங்க. இதே லக்னத்துக்கு 5ல உட்காந்தா ராசிக்கும் மறைய மாட்டாங்க, லக்னத்துக்கும் மறைய மாட்டாங்க. லக்னத்துக்கு 6ல உட்காந்தா லக்னத்துக்கு மறைவாங்க. லக்னத்துக்கு 7ல உட்காந்தா மறைய மாட்டாங்க. ஏன்னா லக்னத்துக்கு 7ல வந்துருவாங்க, ராசிக்கு 11ல வந்துருவாங்க. லக்னத்துக்கு 8ல உட்காந்தா பேசிக்கா மறைஞ்சிடுவாங்க. லக்னத்துக்கு 9ல உட்காந்தா மறைய மாட்டாங்க. ஏன்னா ராசிலேயே உட்கார்ந்து இருக்காங்க, லக்னத்துக்கும் 9ல வந்துருவாங்க. லக்னத்துக்கு 10ல உட்காந்தா மறைய மாட்டாங்க, லக்னத்துக்கு 10க்கு வந்துருவாங்க, ராசிக்கு 2ல வந்துருவாங்க. லக்னத்துக்கு 11ல உட்காந்தாலும் மறைய மாட்டாங்க, லக்னத்துக்கு 11ல வந்துருவாங்க, ராசிக்கு 3ல வந்துருவாங்க. லக்னத்துக்கு 12ல உட்காந்தா லக்னாதிபதி மறைவர். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து இருந்து, 2வது பாயிண்ட் டிகிரி நெருக்கமாக இருந்து, 3வது பாயிண்ட் கேந்திர திரிகோணத்துல பலமாக அமர்ந்து, 4வது பாயிண்ட் சுபகிரகங்களுடைய பார்வையில இருந்து, 5வது பாயிண்ட் அந்த லக்னத்துக்கும் அந்த ராசிக்கும் மறையாமல் அமர்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்க. ஃபேண்டாஸ்டிக்கான பவர்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்பேற்பட்ட நபர்களுக்கு அவங்க வாழ்க்கையில துர்சம்பவங்கள், கெட்ட விஷயங்கள், வம்பு வழக்கு, அவமானம், தோல்வி, பெரிய பிரச்சனை, பெரிய வீழ்ச்சி, வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தன் திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, நிறைய பேர் அப்படியே திட்டுறது, ரொம்ப இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நபருக்கு நடக்காது. அவருக்கு பெரிய வாழ்க்கையில பெரிய சரிவுகளும் ஏற்படாது, பெரிய பண பிரச்சனையும் ஏற்படாது, பெரிய எந்த ஒரு இதுவும் ஏற்படாது. ஏதாவது வந்தா கூட பனி போல கரைஞ்சிடும். அப்படி ஏகப்பட்ட ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சு இந்த காம்பினேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுதான் விஷயம். உங்க ஜாதகத்துல இருக்கா பாருங்க. 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் இருந்தாலே அது பலமா இருக்குன்னு அர்த்தம். 5 பாயிண்டா ரேரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதே பெரிய தலைவலி, அதுவே ரேரா தான் இருக்கும். அதுலயும் அந்த குரு பார்வையில இருக்கிறது, கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது, இப்ப நான் சொன்ன 5ல 3 பாயிண்ட் உங்களுக்கு சேர்ந்து வருதுனாலே அதுவே பெரிய விஷயங்க. அதுவே கையில பிடிக்க முடியாது. அப்புறம் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி இதுல ஏதாவது ஒரு சுபகிரகமாவே இருந்தாலே உங்களுக்கு சுபகிரகத்தோடைய பார்வையே தேவை கிடையாது. இப்ப லக்னாதிபதி ராசி அதிபதி, ராசி உங்களுக்கு குருவா இருக்காரு, லக்னம் உங்களுக்கு சுக்கிரனா இருக்காரு, புதனா இருக்காரு, அவரே ஒரு பாப கிரகமா ஆயிட்டாங்கல்ல. இன்னொன்னு, சார் எனக்கு 2மே பாப கிரகமா இருக்கு, நான் வந்து சனியோட ராசி, செவ்வாயோடைய லக்னம், 2மே பாப கிரகமா இருக்குது, சனி செவ்வாய் நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்ப டெஃபினட்டா குருவோட பார்வை வேணும். சனி செவ்வாய குருவே சில சமயங்கள்ல கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. யோக ஜாதகமா இருந்தாதான் கண்ட்ரோல் பண்ணுவார். நிறைய ஜாதகத்தை நீங்களே இது பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இப்பேற்பட்ட டைம்ல 2 பேரும் லக்னாதிபதி ராசி அதிபதி 2 பேரும் பாப கிரகமா இருக்கும் போது கண்டிப்பா சுப கிரகத்தோட பார்வை வேணும். 2மே எனக்கு ஒரே சார், எனக்கு வந்து மிதுன ராசி மிதுன லக்னம், கும்ப ராசி கும்ப லக்னம், மகர ராசி மகர லக்னம், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். இப்போ என்ன சார் பண்றதுன்னா, உங்களுக்கு இந்த யோகமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு 2மே ஒன்னா இருக்கு, ராசியும் ஒண்ணுதான் லக்னமும் ஒண்ணுதான்னா உங்களுக்கு இது கிடையாது.
வேற ராசி வேற கிரகம், லக்னம் வேற கிரகம், இவங்க இணையும் போதுதான் நியூக்ளியர் பவரா அது வேலை செய்யுது. இதுதான் பெரிய யோகமாக செயல்படுது. சோ இந்த பதிவுல இந்த கான்செப்டை நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.